ஹாய் வணக்கம். சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குக்கரில் 500 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பருப்பை நான் நல்லா அலசிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது ரெண்டுத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சுரக்காயில் தோலை நீக்கிட்டு அதையுமே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. விசில் போனதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி அதையும் ஒரு வாட்டி கிண்டி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சுரைக்காய் கூட்டு ரெடி. காலம்பரை உங்களுக்கு ஹரிபரியாக கிளம்பும் போது இது பயங்கர ஈஸியான ரெசிபியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பாய்.